வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நடமாடும் சித்தர் எண்கணித மேதை அசோக் பாரதி சார் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எபிசோட் 3 வந்திருக்கோம். இந்த எபிசோடில் தான் நீங்கள் எல்லாரும் மோஸ்ட்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க 2025 ஒவ்வொரு நம்பர்ஸில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1. எதுவாக இருந்தாலும் நம்பர் 1 இருக்கணும் தானே எல்லாருமே ஆசைப்படுவோம். சார், நம்பர் 1ல் இருக்க அரசியல்வாதிகளுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? 1, 10, 19, 28 பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு 9ஆம் எண்ணாக வருவதனால் யுத்தம் நிறைந்த ஆண்டு. அரசியல் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தால் கூட சரிவுகளை நோக்கி போகக்கூடிய ஒரு காலம். அந்த மாதிரி சரிவுகளை நோக்கி போகக்கூடிய காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுடைய கொள்கைகள் போகாமல் அடிபட்டு போயிடும். சில தேவையில்லாத விஷயங்களை சிக்கி நிறைய கஷ்டப்படக்கூடிய ஒன்று தான் அந்த 1ஆம் நம்பர் காலம். இதுக்கு ரெமெடி என்னன்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய ஓரையில் சூரிய பகவானுக்கு கோதுமையால் செஞ்ச பண்டங்களை வந்து நெய்வேத்தியமாக வைத்து அங்கே அர்ச்சனைகள் செய்து வந்தால் இந்த மோசமான வேலைகளிலிருந்து அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. 1ஆம் எண்ணில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த 9ஆம் எண்ணானது செவ்வாயாக இருப்பதால் இரண்டும் சேரும் பொழுது பற்பல சோதனைகள், பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான அந்த மதிப்பு கெடுதல், மதிப்பு குறைபடுதல், நிறைய விஷயங்கள் இமேஜ் ஃபாயில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் ரொம்ப நல்லது. 1ஆம் நம்பரில் அடுத்து வந்து 1ஆம் நம்பரை சேர்ந்த மாணவர்களுக்கு சார் எப்படி இருக்குங்க சார்? மாணவ செல்வங்கள் இந்த சூரியாதிக்கம் பெற்று விளங்குறதுனால கல்வி காலங்களில் உயர்ந்து நிற்பாங்க. மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் காலங்கள் 10th + மார்க்லாம் 9ஓட சேர்றப்ப நிறைய ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய மார்க் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தியை வந்து இந்த 9 வந்து அவங்களுக்கு கொடுக்கும். 9 மண்ணும் கல்விக்கு ரொம்ப வந்தது. அதனால் கல்வியில் சிறப்பாக வந்துடுவாங்க. 1ஆம் நம்பரில் இருக்க நார்மலான ஆண்கள், பெண்கள், இதில் வந்து பிஸ்னஸ் பீப்புள் வரலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வரலாம், எல்லாருக்கும் எப்படி சார்? பொதுவான கருத்து. இப்போ 1, 10, 19 பிறந்தாச்சு. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கண் சம்பந்தமான பகுதிகளில் குறைபாடு, கண்ணில் அறுவை சிகிச்சைகள், கண் கோளாறுகள் ஏற்படும். ஆண் பெண் இருபாடு இருக்குமே. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இரத்த சோகை ஏற்படுறது, உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியது. முதல் 6 மாத காலம் கடுமையான சோதனைகளை கொடுக்கும். அதுக்கப்புறம் 6 மாத காலம் அது நிவர்த்தி ஆகிடுது. ஆனால் அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. அவங்களுக்கு என்ன சார் பொதுவான ரெமெடி ஒன்று சொல்கிறீங்க? பொதுவாக ஆண்கள் வந்து எப்பயுமே அந்த உடல் உபாதைகள், கண்ணுன்னு சொன்னாலே ஒளி. அப்போ ஒளிங்கிறது வந்து அண்ணாமலை ஜோதி. இப்போ அண்ணாமலை போய் தரிசனம் பண்ணுறதை விட அந்த தரிசனத்துக்கு முன்னாடி குபேரலிங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த குபேரலிங்கத்தை பார்த்தா சுடர் ஒளி கிடைக்கும். அப்போ அந்த கண் பகுதி வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கிரிவலம் வந்து வழிபாடு செஞ்சுருந்தால் தொடர்ந்து மாதம் வரை கிரிவலம் வந்தால் அவங்க நல்லாவே வரும். அந்த கண் பகுதி வந்து வரும், ஒரு கண்டம் வரும், அதில் தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி சார், இப்போ நிறைய ஜோதிடர்கள் எல்லாரும் வந்து திருவண்ணாமலையை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 20 வருஷம் முன்னாடியே திருவண்ணாமலை மகிமையை சொல்லியிருக்கீங்க. அதை விட நீங்கள் ஒரு தடவை பச்சை கலர் ட்ரெஸ் வச்சு திருவண்ணாமலை குபேரலிங்கத்தை வழிபடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது பார்த்தா திருவண்ணாமலை ஃபுல்லாக பச்சை கலர் ட்ரெஸ் போட்ட மக்கள் இந்த மாதிரி மாபெரும் புரட்சியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க சார். அதே மாதிரி பெண்கள் வந்து துர்காதேவி செவ்வாய்க்கிழமைக்கு அது எந்த நோய்வாய்ப்பட்டாலும், இப்போ இந்த வருஷத்துக்கு 9ஆம் நம்பர் செவ்வாயின் மட்டும் இல்லை, 3 to 4 ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போய் அரளிப்பூ மாலை போட்டு ஒரு தீபம் நெய்வேத்தியம் போட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கணும். ஒன்று பீரோவில் வச்சுட்டு ஒன்று வந்து ஜூஸ் மாதிரி பொடிஞ்சு குடிச்சிட்டாங்கன்னா நோய் தன்மை ரிலீஸ் ஆகிடும். அந்த ரத்த சோகை வந்து அப்படியே உடம்புல வந்து போயிடும். ஹீமோகுளோபின் நல்லா சொல்லுங்க. இப்போ 1ஆம் நம்பருக்கு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்கணும், மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கணும், காமனாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து சில ரெமெடிஸோட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து நம்பர் 2ல பிறந்தவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் வந்து அரசியல்வாதிகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். 2, 11, 20, 29 இந்த 4 எண்கள் இருக்குது. இதில் 2ஆம் எண் வந்து தெய்வீக சக்தி, 11 வந்து இறையருள் நிறைய கிடைக்கும். 20ஆம் நம்பர் வெற்றி முரசுன்னு சொல்கிறோம். 29 கிரிமினல் நம்பர்னு சொல்கிறோம். இந்த 29 எப்பயுமே ஆபத்தான எண். அது இந்த 4 எண்களுமே 9ஆம் எண்ணுக்கு பகை. இந்த வருடம் முழுவதுமே அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வருஷம் முழுவதுமே எப்போ வேணாலும்
பதவிகளில் இருந்தால் பதவிகள் பறி போயிடும், பதவிகள் இருந்து கொண்டிருந்தால் சிறை தண்டனை கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு தீமைகள் வருவதால் திருப்பதிக்கு போய் அங்கே திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்துட்டு வந்தாங்கன்னா அந்த வேகத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். அது எப்போ போகலாம் அப்படின்னா 2ஆம் தேதி போகும். 2, 11, 20, 29 இந்த 2 வார தேதிகள் போய் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரெமெடி கிடைக்கும். அரசியல் துறையில் பொருளுக்கு கொஞ்சம் சரியில்லாத நேரம் வச்சுக்கலாம். 2ஆம் நம்பரில் பிறந்த மாணவ மணிகளுக்கு எப்படி சார் இருக்கும்? எல்கேஜியிலிருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிக்கிற குழந்தைகள் இந்த 10th +2 தடுமாறக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி நீட் தேர்வுலையும் கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு நிலை, அப்படிப்பட்ட அறிவை மயக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதனால் மாணவ செல்வங்கள் வந்து கூத்தனூர் சரஸ்வதி போய் வழிபாடு செய்துவிட்டு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் இந்த குறைகள் வந்து நிவர்த்தி அடைஞ்சிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்பு. 2ஆம் நம்பரில் சேர்ந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்த பொது ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த வருடம் முழுவதுமே வியாபாரம் நடக்கும், நிறைய விரயங்களை சந்திப்பார். பிஸ்னஸ் மேன் சம்பளம் நிறையா வாங்குவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி விரயங்கள் சேர்ந்து வரும். பெண்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. 2ன்னா சந்திரன், 9ன்னா செவ்வாய், இந்த 2 நீரும் நெருப்பாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கெடுதல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் எப்பயுமே திங்கட்கிழமை தோறும் பெண்கள் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தால் அந்த நிவர்த்தியில் வந்து எல்லாமே நிவர்த்தி ஆகிக்கிறோம். ஆண்கள் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு பைரவரை வழிபட்டார் கண்டிப்பாக அந்த வந்து ஒரு ரெமெடி கிடைக்கக்கூடியது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 9, ஏன்னா 2025 முக்கியமான ஒரு வருஷம். எப்படி நம்ம நாட்டுக்கு நன்மைன்னு சொன்னோமோ அது மாதிரி இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவருக்கு டைரக்ட் ஆப்போசிட். சந்திரன்னா குளிர்ச்சி, 9 செவ்வாய்னா நெருப்பு. இந்த 2 சேர்றப்ப அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான விளைவுகள். நல்லா திங்க் பண்ணுவாங்க, ஆனால் செயல்படுத்துகிறப்ப வேலையை செயல்படுத்துவாங்க. நல்ல நண்பர் நினச்சி ஏதாவது பணம் கொடுப்பாங்க, ஏமாந்துடுவாங்க. ஆனால் எல்லா விஷயங்களிலும் இந்த ஒரு வருடம் முழுவதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு ஆன்மீகமாக இருந்தால் நிறைய விஷயங்கள் ஈஸியாக தப்பிச்சுக்கலாம், அவ்வளோதான். 3ஆம் எண் சார், 3ஆம் எண்ணில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு 2025 எப்படி இருக்கும்? ராஜயோகமான நம் குரு மங்கள யோகம்னு இதுக்கு பேர். 3, 12, 21, 30 பிறந்த அரசியல் திருப்பவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த வருஷம் முழுமே சாதாரணமாக இருந்தவங்கள ஒரு உயர்ந்த இடத்தை கொண்டு வரும். நேற்று வரைக்கும் யாரும் தெரியாது, இன்றைக்கி பார்த்தா ஒரு நேஷ்னல் லீடர் அப்படின்னு ஆகிதான். இப்போ எப்படி திடீர்னு அமித்ஷானா யாரும் தெரியாது, நேஷ்னல் லீடரானு தெரியுது, நட்டானா தெரியாது, கார்கேனா தெரியாது, இப்போ அவங்களாம் லீடர் ஆனோன்னு தெரியுதுல்ல. அந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலம் 3ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கு. அது இந்த குருமங்கள யோகம் இருக்கிறதுனால அவங்க அரசியல் வாழ்க்கையில் வந்து அவங்க எதை எதிர்நோக்கி இருந்தாங்களோ, நான் 30 வருஷமாக அரசியல் இருக்கிறேன், ஒரு கவுன்சிலர் கூட ஆகலாம் அப்படிங்கிறவனுக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். 3ஆம் எண்ணுக்கும் 9ஆம் எண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரம். இந்த வருடம் முழுவதுமே அவங்க சிறப்பாக இருப்பாங்க. முடிஞ்சால் திருச்செந்தூர் போய் ஒரு வழிபாடு செய்வதும், ஆலங்குடி சென்று ஒரு வழிபாடு செய்வதும் சால சிறந்தது. 3ஆம் எண்ணை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சார் இருக்கும்? இந்த வருஷம் அவங்க சாதாரண படிச்சிருந்தா கூட மார்க் நிறையா வரும். அவங்களுடைய எண்ணங்கள் செயலெல்லாம் துடிப்பாக இருக்கும். அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை அப்ளை பண்ணக்கூடிய பிரச்சனையும் தான் அதுதான். நல்லாவே எல்லா குழந்தையும் படிக்கிறாங்க. அவங்க இந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 2.5 மணி நேரம் அன்றைய நாள் அவங்க ஒத்து போகணும், அந்த நாள் அங்கே ஒத்து போயிடுது. அப்போ அவங்க நிறைய மதிப்பெண்கள் பெறுவாங்க. நீட் குழந்தை நல்லா சக்ஸஸ் ஆகிடுவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க சாதிப்பாங்க. மாணவ செல்வங்கள் படித்து முடித்தவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைச்சிடும். வேலையே இல்லாமல் ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் அந்த மாணவ செல்வங்கள் 3ஆம் நம்பருக்கு எல்லாமே கைகூடி வந்து. 3ஆம் நம்பரை சேர்ந்த பொதுமக்கள் மற்றவங்க அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் 2025? பெண்மணிகள் நிறைய நகைகள் வாங்குவார்கள், பொன் நகை சேரக்கூடியது. வியாபாரிகளுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும், நிறைய ஆர்டர் கிடைச்சி பெரிய அளவில் கொண்டு போவாங்க. புதிய வாகனங்கள் வாங்குவாங்க. 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் வாகனத்துடைய எண்ணெய் வந்து 5 வர மாதிரி வச்சுக்கணும். அந்த இடத்துல 9ஆம் நம்பர் வைக்கக்கூடாது. அந்த ஏன்னா அப்போ உதாரணத்துக்கு 0018 வச்சான்,
18வது நாள் ஆக்சிடெண்ட் ஆகும். ஓ. கரெக்டாக ஆகும். 18வது நாள் ஆக்சிடெண்ட் ஆகும். 18 வந்து யுத்தம் ரத்தம் அப்படின்னு இருக்கிறனால 3ஆம் எண்ணுக்கு இயற்கையாக வர நம்பர் பார்த்தா 9 தான் அமையும். ஆனால் அவங்க 3ஆம் எண் வைத்துக்கொள்வதாக சாடச்சிருந்தோம். இதெல்லாம் சேர்த்து டிஎன் 59 ஏஎம் 4045 எல்லாம் கூட்டி நம்பர் 3 வந்தால் வாழ்நாள் முடிச்சு நல்லா இருப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் அவங்க புது வாகனங்கள் அமையும். பழைய வாகனத்தை தான் மாற்றிட்டு புது வாகனங்கள் வாங்குவாங்க. புதிய பூமிகள் வாங்குவாங்க. புதிய பூமிகள் அந்த எக்ரிமெண்ட் போகிறது கிரைம் பண்ணுறது கூட அந்த 3, 12, 21, 30 போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அல்லது 9, 18, 27 போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆண்கள் செழிப்பாகவும் பெண்கள் நல்ல புது வரவுகள், ஒரு பொன் வாங்கிறது, பொருள் வாங்கிறது, பூமிகள் வாங்குறது எல்லாம் நடக்கும். 3ஆம் எண்ணுக்கு ஒரு பொற்காலம்னு வச்சுக்கலாம். பொற்காலம். ஓகே சார். நம்பர் 4 4ஆம் எண்ணை சேர்ந்தவங்களுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? ஒவ்வொரு எண்ணிலையும் ஒரு இடர்பாடுகள் உண்டு. 1ஆம் எண்ணில் 28 கொஞ்சம் டேஞ்சரஸ். 2ஆம் எண்ணில் 29ங்கிறது டேஞ்சரஸ். 3ல் எல்லாமே நல்லது தான். 4 ஓகே, 13 டேஞ்சரஸ். துரதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நம்பர் 13. 22, 31. இப்போ இந்த 4 ராகு 9 செவ்வாய் இந்த 2 சேர்றப்ப நிறைய நன்மைகள் கொடுக்கும். பெருசாக கொடுக்கலன்னா கூட கெடுதல் பண்ணாது. ஏன்னா போன வருஷம் பூரா அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. 4 8 சேர்ந்து போன வருடம் இந்த வருடம் பூரா 4 8 உழன்று திரிகிறாங்க, படாத கஷ்டப்பட்டுறாங்க. அதனால் 9ல் நிவர்த்தி கிடைக்கும். நிவர்த்திங்கிறது வந்து முழுமையாக கிடைக்கிறது 1ல் தான், 2026 தான். ஆனாலும் 9ல் அவங்க ஒரு படிக்கட்டு கிடைக்கும். அரசியல் துறையில் போகிறவர் பதவி பறிவோகிற மாதிரி வரும், ஆனால் போகாது. எல்லாமே இழந்து நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் போயிட்டுருக்கு, ஆனால் தப்பிச்சுக்கிடுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைகளை வந்து மாற்றக்கூடிய ஒரு நல்ல பொசிஷன் கொடுக்கக்கூடிய காலம் 4ஆம் நம்பர்காரங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அமோகமாக இருக்கும். பறிப்போடுற மாதிரி வரும், ஆனால் பறிப்போகாது. மாணவர்களுக்கு சார்? மாணவ செல்வங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும். கொஞ்சம் நிறைய கவனமாக நம்ம நல்லா படிச்சிட்டோம், நம்ம ஈஸியாக பரிசு நினச்சாங்கன்னா ஸ்லிப் ஆகிடுவாங்க. நல்லா கடைசி வரைக்கும் போராடணும். கடைசி வரைக்கும் நிறைய படித்தா தான் அவங்களால ஈஸியாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மார்க்ஸ் வாங்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆம் நம்பரை சேர்ந்தவங்களுக்கு 2025 பொது கணிப்புகள் எப்படி சார் இருக்கும்? பொது கணிப்பு ஆண் பெண் 2 பாலத்துக்குமே இது ஒன்றும் பெருசாக தீமைகள் கிடையாது. 13ல் பிறந்தவங்களுக்கு கூட 9ஆம் நம்பர் இருக்கனால நன்மைகள் தான் நடக்கும், அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த 13ஆம் எண் 4ஆம் எண் பிறந்தவங்க திருநாகேஸ்வரம் பட்டீஸ்வரம் சென்று வழிபாடு செய்தால் இந்த வருஷம் பூரா அவங்களுக்கு நன்மைகள் இருக்கும். முதல்ல இது செஞ்சாலே போதும். நம்ம சொல்கிறது வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா மகத்தான நன்மையை அவங்க அடைவாங்க. 5ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? எப்போ அரசியலுக்குள்ளே போனாலும் கடைசி நாள் வரைக்கும் ஸ்டார். கடைசி நாள் வரைக்கும் ஸ்டாரு. அவங்க கீழே இறக்கவே முடியாது, கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் 5 எப்பவுமே பாசிட்டிவ் நம்பர். அந்த 9ஓட சேர்றப்ப இன்னும் பவர். அதனால் எண்கள்லேயே 59 ஒரு வேல்யூவான நம்பர், 59. ஏன்னா 5ம் 9ம் சேரும். அந்த 9வது வருஷம் 5ஆம் எண்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும். அரசியல்வாதிகள் நல்ல டாப்பில் போயிடுவாங்க. ஸோ 5ஆம் நம்பர் அரசியல்வாதிகளே, உங்களுக்கு அருமையான நேரம். யாரெல்லாம் 5ஆம் நம்பரோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? மாணவ செல்வங்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலம். 5ம் 9ம் அவங்களுக்கு நல்ல ஸ்தானத்தை உருவாக்கும். அவங்க என்ன படிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈஸியாக போயிடுவாங்க. 198 மார்க் எடுத்தாச்சு, 30 வயசு தான் தான் அந்த காலேஜ் போக முடியும்னா அந்த 30 வயசு தான் மிச்சமாகும். சூப்பர். அதே 2ஆம் நம்பருக்கு நல்லா படிக்கிறதே இருக்கும், ஆனால் 30 வயசு தான் கரெக்டாக சேர்க்குறோம். இதான் வித்தியாசம். அதனால் 5ல் பிறந்த பெண்கள் மாணவ செல்வங்களுக்கு அருமையான பொதுமக்களுக்கு சார் 5ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு 5 போகிற ராசியாளர்கள் வியாபாரிகள் நல்ல வெற்றியில் அடைஞ்சிடுவாங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஜாபுக்கு போய்க்குவாங்க. அப்புறம் பெண்கள் வந்து நிறைய விஷயங்களை ஒத்து போவாங்க, கணவனோட ஒத்து போவாங்க. அதனால இப்போ சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு காலம். இதெல்லாம் 5ஆம் நம்பர் சூப்பராக இருக்கும்.
சார் 6ஆம் நம்பருக்கு பிறந்த அரசியல்வாதிகளுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? எண்கள்லேயே 3, 6, 9 ஒரு யூனிட். இந்த 6 தான் உலகை வெல்லும். அரசியல் சார்ந்த துறைகளில் தலைமையை நோக்கி போகக்கூடிய அது 6ஆம் நம்பர் தான் டாப் மோஸ்டாக இருப்பாங்க. அப்புறம் பிஸ்னஸ் மேன்களுக்கு அரசியல் துறைகள் ஆண் பெண் 2 வாழ்க்குமே உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த 9ஆம் நம்பர். அவங்க வாட்டு டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது சாதாரண பொசிஷன் 5 தடவை எம்எல்ஏ சீட் கேட்டால் கிடைக்கல, இந்த தடவை கிடைச்சி டாப் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. கிடைக்கும் ஜெயிக்கணும் இல்லை. அந்த மாதிரி இந்த 6ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக பொற்காலம் நிகழ்ச்சிக்கலாம். பொற்காலம். ஸ்டூடெண்ட்ஸ் 6ஆம் நம்பரில் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2025 எப்படி இருக்கும் சார்? இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கல்வியில் கொஞ்சம் வீக் தான். 6ஆம் நம்பர் சுக்கிரன் வந்து சொகுசாக இருப்பாங்க. 11 வயசுல சம்பாதிக்கணும்னு நினச்சிடுவாங்க. அதனால் கல்வி மேலே நாட்டம் போவாங்க. அதனால தான் பூர்வீகமாக செஞ்சுருக்க தொழிலில் இந்த 6ஆம் நம்பர் குணத்தில் இறக்கவே கூடாது. கொஞ்சம் நேரம் கடை பார்த்துக்குப்பா, நேரம் தொழில் பார்த்துக்குன்னு சொன்னோம்னா மைண்டு வர அதுக்குள்ள வந்து படிப்பே ஏறாத. அப்படி 6ல் வந்து கல்வி நின்று போனாலும் அவங்களுக்கு அறிவாற்றல் நிறையா இருக்குங்க. வீழ்ச்சி அடையாமல் வெற்றி நோக்கி போயிடும். தப்பு. 6ஆம் நம்பரில் பிறந்த பொதுமக்களுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? பொதுமக்கள் 6 வந்து சுக்கிரன் அல்லவா? இந்த சுக்கிரனுக்கு 2 தன்மை இருக்கு. ஒன்று சுக்கிராதிக்கம் பெற்று துலாம் ராசியிலையோ அல்லது ரிஷப ராசியிலையோ மகர ராசியிலையோ கும்பராசிலையோ சுக்கிரன் இருந்தார் மகத்தான வெற்றி அடையும். மற்ற ராசிகள் இருக்கிறப்ப கொஞ்சம் அப்படி மைனஸ் டிகிரி கொடுப்பாங்க. இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு அருமையான காலமாக இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்து அமைஞ்சிருக்கிறனால, இந்த சுக்கிராதிக்கம் பெற்றதுனால தொழில் வளர்ச்சி ஆண்களுக்கு, பெண்களுக்கு நல்ல ஹெல்த், உடல் உபாதைகள் இல்லாத ஒரு நிலை இதெல்லாம் இயற்கையாகவே ஏற்படும். ஸோ 6ஆம் நம்பருக்கும் சூப்பர் சார். அடுத்து 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பரில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு 2025 எப்படி இருக்க போகுது? 7 கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. 7, 16, 25 பிறந்திருந்தால் அவர்களுக்கு செய்யக்கூடிய வேண்டிகளும் நல்லா செய்வாங்க. ஏணிப்படி மாதிரி அவங்க மேலே ஜம்ப் பண்ணி போயிட்டுருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க சுமைதாங்கியாகவே இருப்பாங்க. 7ம் 9ம் சேரும் பொழுது நிறையா நெகட்டிவ் பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் அரசியலில் ரொம்ப கேர்ஃபுல். அவங்க கூடயே வந்துட்டு குழி பறிச்சிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ரொம்ப 7ஆம் நம்பருக்கார அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் ஏமாத்திங்கன்னா உங்களை அப்படியே கீழே தள்ளி அனுப்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளையார்பட்டி சென்று பிள்ளையார்பட்டி அங்கே கேதுனுடைய நாயகன் பிள்ளையார்பட்டி வழிபாடு செய்துட்டு, கேதுவோட அதிதேவதை சித்திரகுப்தன் காஞ்சிபுரத்தில் வழிபாடு செய்துட்டு, கீழப்பெரும்பள்ளம் அதெல்லாம் கேதுவோட முக்கியமான இடம் தான். நிறைய பேர் காலஸ்திரி போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. கீழப்பெரும்பள்ளம் சித்திரகுப்தன் கீழப்பெரும்பள்ளம் பூம்புகார் பக்கத்தில், நாகப்பட்டினம் பூம்புகார் பக்கத்தில் அற்புதமான ஒரு ஆள். சுனாமியிலோட கடலுக்குள்ளேயே போயிடுச்சு. போய் ஒரு 10 நிமிஷம் வெளியில் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம் அது. சர்ப்பமங்கலம் வாசுகிங்கிற பாம்பு பார்க்கடலை கலைஞ்சதுக்கு உதவி செஞ்சதுனால அறக்கர்களாக சேர்ந்து அந்த பாம்பை சுருட்டி புழிஞ்சி போட்டாங்க. அது அங்கே வந்து ஒதுங்கிருக்கு பூம்புகார்லேருந்து. அப்புறம் ஈஸ்வனுடைய தியானம் பண்ணி ஈஸ்வனுடைய மந்திரத்தை சொல்லி மறுபடியும் அருள் பெற்று ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இங்கே வந்தால் குறிப்பாக கேது ஞானகாரன். ஆனால் அந்த இடம் ஒரு புனிதமான ஒரு இடம். ஆனால் 7ஆம் நம்பர் அரசியல்வாதிகள் அங்கே போய் வழிபாடு செஞ்சோம்னா பதவி தப்பி வச்சுக்கலாம். இன்னைக்கு மந்திரியாக இருப்பாங்க, நாளைக்கு காலையில் 0. 7ஆம் தேதி பிறந்த மாணவர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? அருமையான பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் 7ஆம் நம்பர். 7 வந்தாலே கேதுனுடைய ஞானகாரன், ஞானத்தை அள்ளி கொடுக்கறதுனால அங்கே எப்பயுமே ஸ்டாரு. இந்த 9ம் 7ம் சேர்றப்ப அவங்க நல்லாவே ஸ்டார் ஆகிடுவாங்க. நிறைய பரீட்சையில் மார்க் எடுப்பாங்க, நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குவாங்க. அந்த மாதிரி பிரில்லியண்ட்டாக சூப்பராக இருக்கும். மாணவர்களுக்கு அருமையான ஒரு காலம் 7ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பொதுமக்களுக்கு 7ஆம் தேதியில் பிறந்த பொதுமக்கள், பிஸ்னஸ் மேன், ஹோம் மேக்கர்ஸ்க்கு இவங்களுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? பொதுவாகவே 7நாலே ஆண் பெண் இருபாலருக்குமே கொஞ்சம் ஆன்மீகமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும், ஆனால் அருமையான எதிர்காலத்தை நோக்கி போயிட்டுருப்பாங்க. அது இந்த 9 சேர்ற பார்த்திங்கன்னா புதிய மனைகள், புதிய வீடுகள், புதிய சூழ்நிலைகள், புதிய வயல்கள்,
புதிய தொழில்கள், புதிய வாகனங்கள், இது எல்லாமே புதுசு புதுசாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை 9 வந்து செவ்வாய், 7 வந்து கேது, 2 சேர்றப்ப அந்த 2025 அவங்களுக்கு அதிகமான நன்மை செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சு. அரசியல்வாதியும் சிறப்பாக 7ஆம் நம்பருக்கும் சூப்பர். புது வீடு வாங்கலாம், புது கார் வாங்கலாம், சூப்பர். ஓகே சார். அந்த மாதிரி 8ஆம் நம்பரில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? 9னுடைய செவ்வாயினுடைய அழுத்தத்தை விட 8னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் அசைக்க முடியாது. 9 கொஞ்சம் அப்படியே பண்ணுவார். என்னன்னா செவ்வாய் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காப்பா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். ஏன்னா விபத்துக்களை கொடுத்துருவார். 9ம் 8ம் சேர்ந்தாலே விபத்துக்கள், திடீர்னு ரத்த காயங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். அரசியல்வாதிகளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நல்லா இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகிடுவாங்க. அரசியல் தொழில்களுக்கு புது புது பதவிகள் கிடைக்கும், புது புது ஐடியாஸ் வந்துடுவாங்க. அதனால் அவங்க சிறப்பாக வாழக்கூடிய ஒரு நிலை கொடுக்கும். ஆனால் அரசியல் தொழில்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. 8ஆம் நம்பரில் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2025 எப்படி இருக்கும் சார்? இப்போ 8ல் வந்தாலே அவங்க டெக்னாலஜியில் டெவலப் பண்ணுவாங்க. அதனால் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க, சயின்ஸ் படிக்கிறவங்கெல்லாம் டாப் மோஸ்ட்டில் வந்துடுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் 8ம் சேர்றப்ப மருத்துவத்துறையில் போகிறவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஆனால் கெடுதல் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஆனால் கெடுதல் இல்லாத ஒரு நம்பர் தான். 8ஆம் நம்பரில் பிறந்த காமன் பீப்புளுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? இப்போ 8ல் பிறந்த தொழில் அதிபர்கள் மகத்தான ஒரு வெற்றி அடைவார்கள். பல பல ஐடியாஸ், புது புது ஐடியாஸ் கிடைக்கும். அவங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரி 8ஆம் எண்ணில் பிறந்த பெண்மணிகள் பார்த்தா சின்ன சின்ன நரம்பு இயக்கங்கள் பாதிக்குது, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட சரியாகக்கூடிய ஒரு காலம் இது. 9ம் 8ம் சேரும் பொழுது ஓரளவுக்கு தீமைகள் இல்லாத ஒரு நிலையை அவங்களுக்கு கொடுத்தனால அவங்களுக்கு இந்த வருஷம் போகாமல் நல்லாவே இருக்கும், அருமையாக இருக்கும். சார் 9ஆவது நம்பரில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு 2025 எப்படி இருக்கும்? இவங்களுக்கு தான் ராஜயோகம். 3ஆம் எண்ணுக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அரசியல் துறைகளுக்கு தேடி வரும். இருக்கிறத தக்க வச்சுக்கிடுவாங்க. ரொம்ப வருஷமாக ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அது ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி 9ஆம் எண்ணில் பிறந்த பொலிட்டிக்கல் பர்சனுக்கு இந்த 2025 முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பவர் கொடுத்துருக்காங்க. அதனால் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பாக இருக்கும். 9ஆவது எண்ணில் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2025 எப்படி இருக்கும் சார்? ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஒரு காலம். ஏனாதானான்னு படிச்சுட்டு இருப்பாங்க, கடைசி இந்த பிப்ரவரியில் பிக்கப் ஆகிடும். பிடுக்கிடுக்குன்னு மேலே வந்து டாப் மதிப்பெண்ணுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது, நல்லாவே இருப்பாங்க. 9ஆம் நம்பரில் பிறந்த காமன் பீப்புளுக்கு, பிஸ்னஸ் மேன்க்கு, ஹோம் மேக்கர்ஸ்க்கு 2025 எப்படி இருக்கும் சார்? 9, 18, 27 பிறந்தால் ஆண்களுக்கு சின்ன சின்ன இரத்த காயங்கள் கொடுக்கும், பெண்களுக்கு அறுவை சிகிச்சைகள் கொடுக்கும். அதனால் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த வருஷம் பூரா அவங்க நல்லா இருப்பாங்க. 9ஆவது நம்பர் முடிஞ்சால் பழனிக்கு ஒரு இடம் போயிட்டு வரலாம். பழனியில் 2 தத்துவம் இருக்குது. ஒன்று வந்து மேலே வந்து ஆண்டி குளத்தில் பார்க்கணும், ஞானத்தை கொடுத்துருவார், ஞானத்தை அள்ளி கொடுத்து அறிவை விருத்தி செஞ்சுருவார். அதான் பழனியில் மேலே. கீழே ஆவினன்குடியில் செல்வத்தை கொடுப்பார். அதனால் திரு ஆவினன்குடி. திருனா திருமகள், ஆனா காமதேவி, இனன்னா சூரியன், பூனா அக்னி, டீனா பூமாதேவி, திரு ஆவினன்குடி. முருகன் ஸ்தலத்தில் லட்சுமி இருக்காங்க. மேலே ஆண்டிக்கோளம் அருள், இங்கே பொருள். அதனால் பழனிக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக 9ஆம் நம்பருக்கு அமையும். பக்கத்தில் சென்னிமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனாலும் நன்மைகள் கிடைக்கும். சார், இப்போது நீங்கள் மோர் தென் 50 இயர்ஸாக இந்த துறையில் இருக்கீங்க. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு துறையில் இருந்து தொடர்ந்து சக்ஸஸாக இருக்கீங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்குறீங்க. ஒரு ஏஞ்சலாகவே இருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். இந்த ஒரு சுபிக்ஷத்துக்கு உங்கள் பின்னாடி காரணமாக இருக்குது யார்? என்னுடைய அம்மா, சமயபுரத்து அம்மா. 16 வயசுல 15 வயசுலேயே வச்சுக்கலாம். எல்லோரும் போனாங்க, நம்மளும் போனாங்க. கரெக்டாக போய் நான் போனால் நிறுத்தி வச்சிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் கூட்டமாக இருந்தாலும் அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த அம்மாவை பார்த்தோன்னா ஏதோ ஒரு சிலை அந்த அம்மாவே உட்காந்துருக்குறாங்க. என்னை கூப்பிட்றாங்க, நான் கிட்ட போகிறேன், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நடக்குது, கனவுல நடக்குது. நான் இங்கே தான் நிற்கிறேன்,
ஆனால் நாங்கள் போகிறேன் வரலாம் எனக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஆமாம், கோவில்லே. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு அது ரொம்ப நாளாக அந்த உணர்வுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் மாறாமல் அந்த பக்தியோடு நம்ம இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பேச்சும் சமயவர்த்தமாக அவங்க இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான. அகஸ்தியர் எனக்கு குரு மாதிரி, அம்மா என்னுடைய காவல் தெய்வம், சுவாமி விவேகானந்தர் எனக்கு ரோல் மாடல். இந்த 3 பேருக்கு தான் நான் அதிகமாக நேசிக்கிறது. விவேகானந்தருடைய கோட்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகஸ்தியர் ஜோதிடத்துக்கு வழிகாட்டியானவர். அம்மா எல்லாத்துக்கும் மேலான சக்தியாக இருந்தாங்க. மூச்சுன்னே வச்சுக்கலாங்க. நம்ம பார்த்தோன்னே ஒரு சக்தி, ஒரு விதமான உணர்வுகள் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். வந்தோடனே ஒரு பேப்பர் எடுத்தேன். உனது விழிகள் என் மீது பட்ட பிறகே இந்த உலகம் என்னை பார்த்தது. உன் அமுத மொழிகளால் என் மனப்புயல் தென்றலாயிற்று. நீ அடைக்கலம் தந்ததால் எனக்கு படைக்கலமே கிடைத்தது. 11 சித்தரும் அகஸ்தியரும் ரூபாய் என்னுள் வர வேண்டும் அப்படின்னு தாயை பற்றி பார்த்தோன்னு வந்த கவிதை. இது 16 வயசு. அதுக்கு முன்னாடி கவிதை எழுதுனதில்ல. அங்கே தான் ஆரம்பம். காளிதாசர் மாதிரி எப்படி பரமஹம்சருக்கு காளியே பேசுகிறாங்களோ, காளிதாசருக்கு எப்படி அம்பாள் பேசுனாங்களோ, அந்த மாதிரி எனக்கு சமயவர்த்தம்மா என் கூட இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய அதிசயம் சார், எத்தனையோ சித்தர்களுக்கு, ருஷிகளுக்கு, முனிவர்களுக்கு 12 வருஷம், 25 வருஷம், 50 வருஷம் தவம் இருந்தும் கிடைக்குமான்னு இருக்க சமயபுரத்து அம்மா உங்களுக்கு 16 வயசுலே காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த கெரியருக்கு உங்களை அனுப்பிச்சுட்ருக்காங்கன்னா ஒரு பெரிய அருள் தானே சார்? ஆமாம், கண்டிப்பாக. போன 22/6/2024 மேல்மலையனூர் திருவண்ணாமலை குபேரனை பார்த்துட்டு வந்தப்போ மேல்மலையில் போயிட்டு இருந்தேன். நான் நம்ம நண்பர்கள் 4 பேர் போயிருந்தோம். மேல்மலையில் போய் இப்படி அம்மா லெஃப்டில் இருப்பாங்க. இப்படி தான் நான் போகணும். திடீர்னு அந்த போஸ்டர் என்ன பண்ணாரு, இழுத்து அம்மா மடியில் அப்படி உட்கார வச்சிட்டு. அம்மா பார்த்தா பயம். அந்த அம்மா மடியில் போய் இப்படி உட்கார வச்சிட்டேன், மண்டி போட்டு. அந்த அம்மா பிடிச்சிட்டு நிற்கிறேன். இது எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு அப்படி கொண்டு அம்மா நம்மள ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா எந்த கோயில் போனாலும் அம்பாள் மேலே ஒரு பக்தி, ஒரு விதமான ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும். அம்மாவை நினைச்சா எல்லாமே நடந்துடும். அதே மாதிரி சார், தமிழ்நாட்டில் 5 கோயில்களுக்கு எல்லா எண்களை சேர்ந்தவங்க போகணும், எங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த 5 கோயில் நீங்கள் சொல்லுவீங்க? ஏன்னா உங்கள் நாலேஜ் நீங்கள் என்சைக்ளோபீடியா ஆன்சர் சொல்லணும். அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறோம். எந்த மாதத்தில் எந்த வருடத்தில் பிறந்திருந்தாலும் 1, 10, 19, 28 பிறந்திருந்தால் அவர் ஜென்ம நட்சத்திரத்தன் பிறந்த ஜென்மம். இப்படி கார்த்திகை மாதம் இருந்தால் கார்த்திகை மாதம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை சூரியனார் கோயில் போய் அங்கே சூரியனை மூலவரார்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு எதிர்வரமாக குரு இருப்பார் வழிபாடு செய்துட்டு 12 முறை அவர் சுற்றி வழிபாடு செய்து வந்தால் அந்த வருடம் பூரா நல்லாயிருக்கும். 1ஆம் நம்பருக்கு 2, 11, 20, 29 பிறந்தவங்களுக்கு திங்களூர். அங்கே சந்திரன் தனி சனியான்னு இருப்பார். அவருக்கு வெண்மையான பொருட்கள், பால், தயிர், இளநீர் இதில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த சந்திரனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் அந்த ஜென்ம நட்சத்திரத்தடி அதான் முக்கியம். கிழமை முக்கியம் இல்லை, ஜென்ம நட்சத்திரம் முக்கியம். அன்னைக்கு போய் வழிபாடு அந்த வருஷம் பூரா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கர்ம வினைகள்னு சொல்கிறோம், சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சந்திராஷ்டம தினமும் கர்ம வினைகள் நம்ம உடம்புல தேங்கி 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 ஆக்சிடெண்ட் ஆகுது, அறுவை சிகிச்சைகள், உடல்நல பாதிப்பு, பொருளாதார வினை இதெல்லாம் வரும். வருஷம் ஒரு முறை எல்லாருமே அவங்க ஜென்ம நட்சத்திரம் போய் அந்த சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணால் அந்த கர்ம வினைகள் கிடைச்சிடும். இது சந்திரனுக்கு உண்டானது. 3, 12, 21, 30 இந்த 3ஆம் எண் ஆதிக்கத்தவங்களுக்கு நேராக ஆலங்குடி சென்று அங்கே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து ஈஸ்வரனை வழிபாடு செய்து அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு வழிபாடு செய்தால் முழுமையான பலன்கள் அங்கே வீடு போனதுக்கு வரும். அதே மாதிரி திருநாகேஸ்வரம் 4ஆம் எண் 4, 13, 22, 31 இந்த 4 தேதியில் பிறந்தவங்களுக்கு திருநாகேஸ்வரம் முக்கியமான ஸ்தலம். ஏன்னா அது பெரிய ஸ்தலம். அது நாகநாதர் இருக்கார், தனி சந்தில் கம்பீரமாக அரசாட்சி செய்கிறாரு. அவரை வழிபாடு செஞ்சுட்டு நேராக சிவனையெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு அவரையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் பக்கத்துலேயே பட்டீஸ்வரம் இருக்குது. நான் சொல்கிற எல்லாமே பிறந்த தேதி எது இருக்கலாம், அந்த பிறந்த தேதி என்னைக்கு போகிறதை விட
ஜன்ம ஜன்ம நட்சத்திரம் நட்சத்திரம் நம்ம தமிழ் படி வர ஆமாம். இப்போ ஜன்ம 4ஆம் தேதி நம்ம பிறந்திருக்கோம், அந்த அஸ்வினின்னு வச்சுக்கலாம். அஸ்வினி இன்னைக்கு போய்க்கலாம், அந்த மாதிரி போய்க்கிற சிறப்பு கொடுத்துரும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக இந்த எபிசோட்ஸை பார்த்தவங்க எல்லாரும் வந்து ஒரு கிளென்சிங் ஆகிருக்கும், நம்ம பிரெயினும் கிளென்சிங் ஆகிருக்கும், மனசுலேயும் மகிழ்ச்சி வந்திருக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எனக்குமே இது வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இந்த எபிசோடை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸு. கூப்பிட்டோனையும் நீங்கள் ரொம்ப பிஸி, நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து உங்கள் கிளைண்ட்ஸ் மீட்டிங் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு எங்களுக்காண்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மறைவும் இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக வழங்கியிருக்கீங்க சார். ஸோ முடிஞ்சளவு என்னால் முடிஞ்ச ரெமெடிஸும் கவர் பண்ணியிருக்கோம், எல்லா நம்பர்ஸையும் சார் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.